என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னை நம்பி இந்த வாக்கினை இன்று நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று 1 மணி நேரத்தில், அதாவது 60 நிமிடத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. இதனை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் வந்திருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன், உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதையும் தொலைத்து கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நம்பு. உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து கொண்டு பதறிக்கொண்டு இருப்பதை எல்லாம் விடுத்து, உன்னை சுற்றி இந்த கருப்பன் வருவதை சற்று கவனமாக நீ புரிந்து கொள். கருப்பன் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது என்றால், உன்னை ஒரு தகப்பனாக நின்று வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஒரு அப்பனாக உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கும் அது புரிந்திருக்க வேண்டும். அதுபோல நான் எப்படி உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தகப்பனாக நின்று உனக்காக உன்னை தேடி வருகிறேனோ, அதுபோல நீயும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னை தொடர்வது உறுதியாகும். அது உண்மைதானே? நீ என்னை உன் அப்பனாக நினைப்பதனால் தானே இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த விஷயங்களை பொறுத்து உனக்கான நன் மதிப்பை நல்லபடியாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வர வேண்டும். உன்னுடைய மதிப்பை நான் உயர்த்த வேண்டும். சுற்றி இருக்கின்ற இடத்தில் உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை எல்லாம் நான் தீர்த்து கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் என் குழந்தை பதறும் நேரத்தில் அந்த பதற்றத்தை நான் குறைக்க வேண்டும். யாருமே இல்லை என்று தனிமையை நினைத்து வரும் பொழுது என் பிள்ளைக்கு அந்த தனிமையை நான் போக்க வேண்டும். இப்படியாக கருப்பனுக்கு பல வேலைகள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை நீயும் எதையுமே அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாதல்லவா? கருப்பன் காட்டுகின்ற அன்பு போல உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உனக்கு அன்பு காட்டியதில்லை என்று சொல்லி நீ என்னிடத்திலேயே புலம்பியும் இருக்கிறாய். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு தருவது எல்லாமும் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வருவது. இதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, கருப்பன் இருக்கும் பொழுது இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே. இதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். தெளிவோடு உன்னை நான் எப்பொழுதுமே வழிநடத்த விரும்புகின்றேன். உனக்குள் இருந்து எப்பொழுதும் உன்னை நான் சந்தோஷப்படுத்த எண்ணுகின்றேன். எந்த நிலையிலும் கருப்பன் இருக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் பொழுது அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னவாகும் என்று இனியும் நீ பதறாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை கண்டு இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்குரிய நன்மைகளை தரும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தோற்று போகாமல்
எந்த இடத்திலும் எதை நினைத்தும் நீ வருந்தாமல் உன்னோடு இருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, மனது கவனமாக இருக்கும். அப்பொழுதுதான் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நாம் இருக்கும் பொழுது உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த கருப்பன் எந்த நொடியிலும் வந்து நிற்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் உன் அப்பன் நான் வந்து அல்லவா கேள்வி கேட்பேன். யாரையும் உன்னை நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நல்லது செய்ய வந்தாலும் கெட்டது செய்ய வந்தாலும் கருப்பனை தாண்டித்தான் வர வேண்டும். ஒருவேளை உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கிறார், அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. இதை செய்ய நினைப்பது யாரோ அவர்களை நீ அதிகமாக நம்புகிறாய். இதை செய்ய நினைக்கின்ற மனிதரை நீ அதிகமாக நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களின் மீது நீ பழியை போட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்காக நான் என்ன கொண்டு வந்தாலும், உனக்காக நான் இந்த வாழ்க்கையில் என்ன நடத்தி இருந்தாலும், நானே உனக்கு இவர்களை பற்றி சொல்லி இருந்தாலும் அதையெல்லாமும் நீ ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை. ஒருபோதும் அதை நீ ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கருப்பா, நீ எதையாவது சொல்லி கொண்டிருப்பாய். நீ சொல்வது போலெல்லாம் நான் இருந்து கொண்டிருந்தால் யாரையுமே இந்த வாழ்க்கையில் நாம் அருகில் வைத்திருக்க முடியாது. அவர்கள் இதை செய்கிறார்கள், இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யாரோடு தான் பேசி பழகுவது என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, இதற்கெல்லாமும் தான் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பதிலை வைத்திருக்கிறேன் அல்லவா? என்னை நீ நம்பவில்லை. நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உணரவில்லை. அப்படியானால் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை எதை யார் செய்கிறார்கள் என்பதனை உணர்ந்துதான் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்க வேண்டி உன்னை தொடர்ந்து வரும். எந்த இடத்திலும் அப்பன் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் நமக்கு ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் பொழுது சில மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை என்னவென்று நமக்கு சொல்லும் பொழுது அதன் உண்மையை நீ உணர வேண்டும். இல்லாது போனால் அவர்களால் நீ காயப்படத்தான் வேண்டும். அவர்கள் தருகின்ற காயங்களை நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதன் பிறகாவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாம் அல்லவா? இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ மாற்றிக்கொள்கிறாயா என்று பார்க்கலாம் அல்லவா? என் தங்கமே, அதனால் உனக்கு நடந்த எந்த விஷயங்களையும் நினைத்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்த்துவது போல அத்தனையும் உனக்கென சரியாக கிடைக்கும். இந்த தருணத்தை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் 60 நிமிடம் என்ன, 60 நொடியில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொண்டு விட முடியும். வாழ்க்கையில் பல வேதனைகளும் சோதனைகளும் எப்பொழுதும் ஒருவருக்குள் வரும் பொழுது தெய்வம் ஒன்றே கதி என்று அந்த நேரத்தில் கையெடுத்து வணங்குகின்ற காலமாக அது மாறி இருக்கும். இனி உனக்காகவும் எப்பொழுதும் நான் வருவேன். உன்னை தேடியும் எப்பொழுதும் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்காமல் நிற்க வேண்டும். எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாமல்
பல நல்ல விஷயங்களை யோசிக்க வேண்டும். நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்தினால் கருப்பன் இருப்பது நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வந்துவிடும். இந்த கருப்பன் உடனிருந்து உன்னோடு பயணிப்பது நிச்சயமாகவே உனக்கு புரிந்துவிடும். ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும். உன்னை தூற்றியவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்பார்கள். உன்னை இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தியவர்கள் உன்னால் தான் நன்மைகளை அடைய வேண்டிய ஒரு நிலையும் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும். இந்த நேரம் இனி என்னதான் நடக்கும் என்பதும் ஏதுதான் நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா? எதிர்பாராதது உனக்கு இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். கருப்பன் இருப்பதையும் உனக்கு நான் நிச்சயமாக உண்மையாக என்னவென்று சொல்லியும் விடுவேன். எப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் நான் உன் முன்னால் வந்து நின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் எதிர்கொள்ள உன்னை பணித்தேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராதது உன் வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது என் பிள்ளை ஒரு நொடியில் பதற்றம் கொண்டாய். ஒரு நொடியில் என் பிள்ளை நீ பதறி நின்றாய். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ யோசித்து நின்றாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என் பிள்ளைக்கானது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் என் பிள்ளையினுடைய அன்பை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்போது கருப்பனை தேடினாய் என்று நீ முதலில் உன் மனசாட்சியை கேள்வி கேட்டுப்பார். கருப்பனை தேடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ வணங்குகின்ற தெய்வத்தை தேடினாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். தெய்வத்தை தேடியது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சுற்றியிருந்து உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நினைத்ததையெல்லாம் நடத்திடவும் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்திடவும் நமக்கும் தகுதிகள் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கும் அதற்கான எண்ணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு உடன் வரும் இந்த நேரத்தில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தொடரும் போது இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அந்த தெளிவு மட்டும்தான். என் குழந்தை எப்பொழுதும் நீ தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்குள் தெளிவான சிந்தனைகள் இருந்து விட்டால் அது போதும். நீ நினைத்து பார்த்து ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி பெற்றிடுவாய். ஆசைப்பட்டு நாம் நினைத்தது எல்லாமும் நமக்கு நடக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, அவர்கள் எல்லோருமே உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள். அதே நேரம் என் பிள்ளையின் மனதில் தோன்றிய பல விஷயங்களும் துன்பங்களும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னாலேயே நினைத்து பார்க்க முடியாத பல மாற்றங்கள் உனக்குள் வரும். உன்னாலேயே எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் நிச்சயமாக உனக்குள் வரும். நீயே யோசிப்பாய், என்ன இது, நமக்குள் ஏன் இத்தனை மாற்றங்கள்? சட்டென்று என்ன நடந்தாலும் கதறி அழுது கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் ஆற அமர்ந்து யோசிக்கிறோமே என்று என் பிள்ளை கட்டாயமாக நீ நினைத்து பார்ப்பாய் அல்லவா? இனிமேலும் நடப்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து
நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டு சுற்றி வராமல் தெளிவான எண்ணம் கொண்டு உன்னை யாரென்று நிரூபிக்க போராடுவாய். எதற்கெடுத்தாலும் பயந்து விடாமல் என் பிள்ளை விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நடத்திட நீ முன் வருவாய் என்பதுதான் உண்மை. உன்னால் எதையும் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உருவாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கு நம் தெய்வம் துணை இருக்கும் பொழுது நாம் யாரையும் எண்ணி பதற வேண்டாம் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, நம்முடைய செயல்கள் எல்லாமும் தெளிவாக இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும், நாம் எதை நினைத்து வருந்த வேண்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக வந்துவிடும். நீ எதையுமே நிச்சயமாக நல்ல மனநிலை கொண்டு ஏற்றுக்கொள்ள அந்த பக்குவத்திற்கு வந்து விடுவாய். எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்ததை உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்று நீ நம்புவாய். இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது. இந்த நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை சர்வ நிச்சயமாக வழிநடத்தப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் என் பிள்ளையை பாதித்த பல விஷயங்கள் இன்னமும் என் பிள்ளையை தொடர்ந்து வருகிறதல்லவா? இன்னமும் என் பிள்ளைக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் உருவாக்கி கொடுக்கிறதல்லவா? இதை என்னாலும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதை என்னாலும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனது எப்பொழுதும் ஒரு ஓரமாக எதையாவது யோசித்து வலிக்கிறது என்றால் அப்பொழுதே நீ உன்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடப்பது நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் காலமாக இது இருக்கிறது. இந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உறுதிப்படுத்தி வாழ வேண்டும். உன் மனதிற்கு சரியென்று தோன்றுவதையெல்லாம் நீ சரியாகவே செய்து கொண்டிருக்க வேண்டும். யாரும் உதவிக்கு வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் நமக்கான உதவிகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ இருந்து விட்டால் அது போதும். இந்த கருப்பன் உனக்காக உன்னோடு வருவது நிச்சயமாக எப்பொழுதும் உனக்குள் நிலையான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்படுவது போலவே நடக்கட்டும். நாம் விரும்பியது எல்லாமும் நாம் விரும்பியது போலவே இந்த வாழ்க்கையை நம் வசமாக உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளுமே நான் உன்னைத்தான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதை தருவதையும் கண்டு கொள்வாய். கருப்பனின் அன்பு கொண்டு எதையும் உணர்ந்து கொள்ள முன்னேறி வா. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ யோசிப்பது போல உன்னுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். நல்ல விஷயங்களே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தட்டும். இனி எதற்கும் என் பிள்ளையின் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ சரியாகவே விட்டுவிடு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு அதற்கான பதிலையும் கொடுக்கும். கருப்பனும் நமக்காக வருகிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து வாழ தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. உன்னுடைய புரிதல் ஒன்றே உன்னை வாழ வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? எதையுமே யோசித்து நீ இழந்தது எல்லாமும் போதும் என்று நீ உணர்ந்திடு. உன்னால் எல்லாவற்றையும் சரியாகவே வெளிக்கொண்டு வர முடியும். என்
தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.